சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ள மருந்து தேடி வந்துகிட்டு இருக்காங்க. திக்கும் தெரியல, திசையும் தெரியல, எந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போகணுமா, இந்த பக்கமா போகணுமா அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா தமிழ்ச்செல்வி யாரோ தொடுற மாதிரி இருக்கு. யாரோ பின்னாடி தொடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை திரும்பி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. மேலே இருந்து பார்த்தா மரத்தில் கயிறை வச்சு கட்டி தொங்க விட்ட மாதிரி ஒரு எலும்பு கூடு தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த எலும்பு கூட பார்த்ததுமே தமிழ்ச்செல்வி பயங்கரமாக பயந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க. கத்தின பயத்தில் பார்த்தா தடன்னு சருங்கி மண்ணில் கீழே விழுந்து உருண்டு வந்து புதக்குழியில் பார்த்தா தமிழ்ச்செல்வி விழுந்துடுறாங்க. விழுந்த தமிழ்ச்செல்வி பார்த்தா சேது என்னங்க எங்கே இருக்கீங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சேதுவையும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சேதுவும் அந்த காட்டுக்குள்ளே தான் வந்திருக்காரு. யாரையுமே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தாம தமிழ்ச்செல்வி பாட்டுக்கு அமைதியாக இருக்கவும் புதக்குழியில் பார்த்தா இங்கே உள்ள பிடிச்சி தமிழ்ச்செல்வியை பிடிச்சி இழுக்குது. தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா கொஞ்சமாக முழுக ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி தலை வரைய பார்த்தா முழுக ஆரம்பிச்சிருது. திடீர்னு பார்த்தா இங்கே சேதுவோடைய அம்மா ஆத்மா வருது. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேதுவோடைய அம்மா ஆத்மா தமிழ்ச்செல்வியை புதக்குழியிலேருந்து வெளியே எடுத்துறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன, நம்ம இப்போதான் ஏதோ குழிக்குள்ளே விழுந்தோம், ஏதோ மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா சேதுவோடைய அம்மா ஆத்மா தெரியுறாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் அத்தை அப்படின்னு சொல்லி தமிழ் அப்படியே பதட்டப்படுறாங்க. பதறாத தமிழ், பதறாத, நீ ஆபத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோடைய அம்மா ஆத்மா சொல்லவும் அத்தை நீங்கள் தான் நீ காப்பாத்துனீங்களா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஏன் தமிழ், நீ எதுக்காக முதல்ல இந்த காட்டுக்குள்ளே வந்த? நீ நினைக்கிற மாதிரி இந்த காடு சாதாரண காடு கிடையாது. ஆபத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காடு. ஆபத்தும் அமானுஷ்யமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காட்டில் வயிற்றுல பிள்ளையோட, அதுவும் இந்த நைட்டு நேரத்தில் எதுக்கு தமிழ் நீங்க வந்த? வேணாம் தமிழ், இது ரொம்ப ஆபத்தானது தமிழ், நீ இந்த காட்டை விட்டு முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோடைய அம்மா ஆத்மா சொல்லவும், இல்லத்த, உங்களுக்கு நல்லாவே தெரியும், மாமா உசுருக்கு அங்கே போராடிக்கிட்டு இருக்காரு. அவரை காப்பாத்தணும்னா ஒரே வழி இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மருந்து எடுத்துட்டு போறது மட்டும்தான். நான் இந்த மருந்தை எடுக்கணும்னா நான் இந்த காட்டுக்குள்ள வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சேதுதான் அந்த மருந்து தேடி வந்திருக்கால, அவருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லபடியா குணமடைஞ்சு வந்துடுவார். நான் சொல்றதை கேளு தமிழ், வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி அவஸ்தைப்படக்கூடாது, நீ இங்கேருந்து போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேதுவோடைய அம்மா ஆத்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி கேட்குற மாதிரியே தெரியல. இல்லத்த, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறது இல்லைன்ற முடிவோடு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோடைய அம்மா ஆத்மா சொல்லவும், இங்கே பாருங்கத்த, நீங்கள் எனக்கு பக்க பலமாக துணையாக இருந்தால் மட்டும் போதும், நான் நல்லபடியாக போய் மருந்து எடுத்துகிட்டு வந்து மாமாவோடைய உசுரை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லவும், இங்கே பாரு தமிழ், அந்த தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும், பக்க பலமாக இருக்கும், நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ அந்த மருந்தை நல்லபடியாக எடுத்துருவ, அதுக்கு உன் கூட நான் எப்போவுமே உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவோடைய அம்மா ஆத்மாவும் சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா சேது அந்த வண்டுக்கடிக்கான மருந்தை தேடி வந்துக்கிட்டே இருக்காரு. அந்த வண்டு கூடு எங்கே இருக்கு, எங்கே கூடு கட்டி இருக்கு, எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா தேடிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நைட்டாக இருக்கு, எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. சேது ஒவ்வொரு பக்கமாக போய் பார்க்குறாரு. சேது திரிஞ்சு பார்த்து அலைஞ்சு ரொம்ப டயர்டாகிறாரு. என்ன, இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், எங்கே அந்த வண்டுக்கான மருந்து இருக்கு? கடவுளே, எங்கே இருக்கு அந்த வண்டுக்கடிக்கான மருந்து? அந்த வண்டு கூடு எங்கே இருக்கு? நானும் நடந்து போய்கிட்டே இருக்கேன், எல்லா பக்கமும் ஒரே பக்கமாக இருக்கு, இந்த பக்கம் போகணுமா, அந்த பக்கம் போகணுமா, இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும், எங்கே இருக்குன்னு தெரியல, விடியறதுக்குள்ளே மருந்து எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா அப்பாவுக்கு ரொம்ப இதாயிருமே, கடவுளே சீக்கிரமாக அந்த மருந்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா மனசுக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சமாக நடந்து போய்கிட்டு இருக்காரு.